لنبتلي لولا أن هدانا أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم وما أزالكم أجرا إلا المودة في القربى وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين آمنا بالله صدق الله مولانا الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدورنا ويسر لنا امورنا واغفر لنا من لساننا ويفقه أقوالنا وأقوالنا وأعمالنا ويرزقنا في الدارين رب يجزي ونال وزي وسلم بالغيب ونسأل بالشهادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وقدر المرسلين وسراج الأنبياء ومضياء المرسلين الله يا غني لا غني لك எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தப்பு தடையை கொடுத்து காத்து கொண்டிருக்கிற எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்து அவனது அன்பும் அவனது அறப்பெரும் கருணையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்னாரின் அன்பு தோழர்களாகிய ஒட்டுமொத்த சஹாபாக்கள் தாபியீன்கள் சபவு தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமர இருக்கிற நம் அனைவர்களுக்கு அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இங்கு போல் இருக்கும் வரமுள்ள மழையை போல ஒழித்து கொண்டிருக்கட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே அருள்தோழர்களே, என்னிடையிலும் எல்லா காரியத்திலும் இறைவனை நாம் காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை அணுவளவாகினும் கடுகளவாகினும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். நாம் செய்தது அளவோ தீங்கோ அதற்குண்டான கூலியை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நமக்குத்தான் கொடுப்பான் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா நிலையிலும் எல்லா உலகத்திலும் நீங்குற்று வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். உடலில் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பான் என்று என்னுடைய ஆன்மாவுக்கும் தங்களுடைய ஆன்மாவுக்கும் வசியத்து செய்தவனாக என்னுடைய தலாத்தை தங்களுக்கு காணிக்கையாக்கி எனது ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்குரிய அன்னைகள் மக்களே, அல்லாஹ் உலகத்தை படைத்து உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நமக்கு முன்பும் கோடான கோடி மக்கள் வாழ்ந்து நம்மளை விட்டு மறைந்திருக்கிறார்கள், மறைத்து போகவில்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மறையில் இருக்கிறோம், மறைத்து போக மாட்டோம். நமக்கு பின்னால் கோடான கோடி மக்கள் வர இருக்கிறார்கள். அவர்களும் உலகத்தில் வாழ்ந்து மறைக்க பட இருக்கிறார்கள். அன்புக்குரிய அன்னைகள் மக்கள், எல்லாரும் உலகத்தில் வாழ்ந்தாலும் யாருடைய பெயர் இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லப்படுகிறது. யாருடைய பெயர் முன்னோரையும் சரி நம்மளையும் சரி நாளை வரக்கூடியவர்களையும் சரி யாருடைய பெயர் இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லப்படுகிறது என்றால் அன்புக்குரிய அன்னைகள் மக்களே, ஒருவர் இருவர் அல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அந்தந்த சமூகத்திலே இல்லாதவர்கள் முதல் கொண்டு யாருடைய பெயரை சொல்லுகிறார்கள் தெரியுமா? நலவான காரியத்தின் பால் தங்களுடைய சொல்லால், தங்களுடைய செயலால், தங்களுடைய பொருளால் யார் ஈடுபட்டார்களோ அவர்களுடைய பெயர்
இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடியவர்களை என்ன செய்ய மாட்டாங்க, பார்த்தும் இருக்க மாட்டார்கள், அவர்களிடத்திலே பேசியும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர் திருநாமத்தையும் அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். யாரை சொல்லிக் கொண்டிருப்பார்கள்? நல்லதை செய்தவர்கள், நல்லதை சொன்னவர்கள், நல்லதை செய்வது சொல்லிப்பால் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவழித்தவர்கள். ஆனால் யார் அப்படி வாழ்ந்தார்களோ அவர்களை சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய பெயர் நாமத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் கூட பிறந்தவர்களாகவும் இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய தான அத்தாக்களாகவும் இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய சொந்த பந்தமாகவும் இருக்க மாட்டார்கள். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுமா? யாரை சொல்லுகிறோமோ அவர்களும் முஸ்லீமாக இருப்பார்கள், நாமும் முஸ்லீமாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, உலக வாழ்க்கையிலே உடலோடு இருக்குகிறோமோ இல்லையோ, உயிரோடு இருக்குகிறோமோ இல்லையோ, பொருளோடு இருக்குகிறோமோ இல்லையோ, நாம் வாழக்கூடிய காலத்தில் எப்படி வாழ வேண்டும்? மற்றவர்களுக்கு சொன்னால், செயலால், பொருளால் பலமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கூறிய அருமை பெருமக்களே, அவர்களைத்தான் இந்த உலகம் பிரியப்படுகின்றது. அவர்களைத்தான் இந்த உலகத்திலே நாம் நடக்கக்கூடிய பூமி என்ன செய்கின்றது? சுமப்பதற்கு ஆசைப்படுகின்றது. நமக்கு மேலிருந்தான ஆகாயம் அவர்களுக்கு தான் உதவி செய்வதற்கு பிரியம் கொள்வது அன்புக்குரிய அருமை பெருமக்களே. நம்ம சென்ற வாரமே சொன்னோம், உலகத்தில் யார் சிறந்தவர்கள்? மூன்று பேர்கள் சிறந்தவர்கள். முதலாவது யார் சிறந்தவர்கள்? அல்லாஹ்வுக்காக உடலையும் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து தான் இருந்த ஊரை விட்டு இஸ்லாத்தை காக்க, தன்னை இஸ்லாமியனாக காத்துக் கொள்ள யார் புறப்பட்டாரோ அவர் சிறந்தவர்னு சொன்னோம். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது யாரை சொல்லுகிறான் தெரியுமா? அதாவது இஸ்லாத்தை காக்க தன்னுடைய ஊரையும் தன்னுடைய பொருளையும் தன்னுடைய சொந்த மன்னத்தையும் விட்டுவிட்டு யார் வருகின்றார்களோ அவர்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள் அல்லவா, அவர்களை சிறந்தவராக அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, யார் இஸ்லாத்திற்காக உடலையும் உயிரையும் சொந்தத்தையும் பந்தத்தையும் தன்னுடைய ஊரையை விட்டு இறந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் இரண்டாவதாக சிறந்தவர்களாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த விதத்திலே பார்ப்போமையானால் அன்சாரிகள், அதாவது இஸ்லாத்திற்காக எல்லாத்தையும் இணைந்துவிட்டு வந்தவர்களுக்கு அதிகம் உதவி செய்தவர்கள் யார் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார். அன்சாரிகள் வாழக்கூடிய ஊர் எது? இந்த உலகத்திலேயே மகிழமானவர்கள் அன்சாரிகள் வாழக்கூடிய ஊர். உலகத்தில் எல்லா ஊருமே அன்சாரிகள் வாழ்கிறார்கள். ஒருத்தருக்கு உதவி செய்யால் அவருக்கு பெயர் அன்சாரி. உதவி செய்யக்கூடியவர். சொல்லால் உதவி செய்தாலும் சரி, செயலால் உதவி செய்தாலும் சரி, பொருளால் உதவி செய்தாலும் சரி, அவருக்கு பேர் அன்சாரிக்கு பேரு. அதே நேரத்தில் சொல்லாலும் பொருளாலும் உடலாலும் உயிராலும் எல்லாவற்றாலும் உதவி செய்தவர்கள் யார் தெரியுமா? அந்த மதீனத்து வாசிகள் தான். மதீனாவை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லி சென்றான், நபியே முஹம்மதே, நீங்கள் செல்லக்கூடிய மதீனா எப்படி அப்படின்ற ஊர் தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகின்றோம் என்று வருத்தப்படுகின்றீர்கள். காரணம், மக்காவிலே என்னுடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு மேல முதலாவது வானத்துல என்ன இருக்கிறது? சொர்க்கம் இருக்கிறது. ஏழாவது வானத்துல வைத்து மஸ்ஜிதே மஅமூர் என்று அதை விட பெரிய சொர்க்கம் இருக்குது. அதற்கு மேல் என்னுடைய அரசு இருக்குது. எனது வடக்குடைய காபத்துல்லாவுடைய வடப்பக்கமும் இடப்பக்கமும் சொர்க்கம் நரகம் இருக்கிறது. ஆகையினால் காபத்துல்லாவை விட்டு போறோம்னு நீங்க வருத்தப்படுறீங்க. எங்க போறங்க? மதீனாவுக்கு போகின்றோம் என்று வருத்தப்படுகின்றீர்கள். ஆனா மதீனா எப்படியாக்குன்ற ஊர் தெரியுமா? மதீனா எப்படியாக்குன்ற ஊர் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான்,
காபத்துல்லா மாத்திரம்தான் மக்காவிலே சொர்க்கம். ஆனால் மதீனா நகரம் பூராவுமே சொர்க்கம். அல்லாஹ் சொல்லி தந்தார். மதீனாவை சாதாரணமாக நினைத்து போகாதீங்க. மதீனா நகரம் பூராவே சொர்க்கம். அந்த மதீனாவிலே நீங்கள் கால் வைத்தால் உங்களுடைய காலினுடைய அடியிலே இருந்து உங்களுடைய பாதம் மதீனாவுடைய மண்ணிலே படுகின்றது அல்லவா, அந்த கால் பாதத்திலே இருந்து தூசி கிளம்பும் அல்லவா, அந்த தூசி கூட உங்களுடைய நோய்க்கு நிவாரணை எல்லாம் சொல்றார். மதீனாவில் உண்டான உங்களுடைய கால் படும் அல்லவா, அந்த காலினுடைய அடியிலே இருந்து அந்த மதீனா நகரத்து மண்ணிலே இருந்து தூசி கிளம்பும் அல்லவா, காத்தடித்து தூசி வந்து படும் அல்லவா, வெயிலெடுத்து வெயிலின் மூலமாக வேர்வை வெளியாக்கப்படும் அல்லவா, அந்த எல்லாமே மதீனாவிலே உங்களுடைய நோய்க்கு நிவாரணை. உங்களுடைய நோய்க்கு என்ன, உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, உங்களுடைய உடலுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு. ஒரு மனிதனுடைய உடல்களை இருந்து எல்லாம் வெளியாக்கப்பட்டு விட்டால், நஜீசுகள் வெளியாக்கப்பட்டு விட்டால் அவர் நீண்ட காலம் வாழலாம், நிறைந்த செல்வத்தோடு வாழலாம், நோயற்ற வாழ்வோடு வாழலாம், குறைவற்ற செல்வத்தோடு வாழலாம். அதைத்தான் எல்லாம் சொல்றான். நீங்கள் போகக்கூடிய மதீனாவை சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நாளை கியாமத்து நாளையிலே 70,000 பேர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? எந்த விதமான சங்கடம் இல்லாமல் கபூரில் இருந்து எழுப்பப்படுவார்கள். மம்சரிலே எழுப்பப்பட்டு எல்லாரும் ஒன்று சேருகின்ற பொழுது 70,000 பேர்கள் என்ன செய்வார்கள்? தனியாக ஒதுக்குவார்கள். எல்லாரும் கேட்பாங்க, இவங்களெல்லாம் யார்? எங்களோடு பிறந்து வளர்ந்தவர்கள் தானே என்று. ஆனா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் சொர்க்கவாதிகள், நாங்கள் சொர்க்கவாதி என்று 70,000 பேர் சொல்லுவாங்களாம். அந்த 70,000 பேர் எங்கே இருந்து எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி தருகிற போது சொல்றான். அந்த 70,000 பேரும் எந்த ஊர் கபூரில் இருந்தும் எழுப்பப்பட மாட்டார்கள். மதீனாவிலே உண்டான ஜன்னத்துல் பக்கீயிலே இருந்துதான் 70,000 பேரும் எழுப்பப்படுவார்கள். ஆகையினால மதீனா ஜன்னத்துல் பக்கீயிலே இருந்துதான் அந்த 70,000 பேர் எழுப்பப்படுவார்கள். ஊரில் இருந்தால் மற்ற எந்த ஊர் உலகத்திலே இருக்கிறதோ, எந்த ஊர் கபூர்ஸ்தானில் இருக்கிறதோ, அந்த கபூர்ஸ்தானில் இருந்தெல்லாம் எழுப்பப்பட்டவர்கள் அந்த 70,000 பேர் ஒருத்தராக இருக்க மாட்டாங்க. ஆகையினால் நீங்கள் போகக்கூடிய மதீனா சொர்க்கம். காபத்துல்லா மாத்திர மக்காவிலே சொர்க்கத்தை போன்று மதீனாவிலே குறிப்பிட்ட இடம் மாத்திரம் சொர்க்கம் இல்லை, மதீனா பூராவும் சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எந்த மக்களுக்குமே கொடுக்காத அந்தஸ்தை, நற்குணத்தை மதீனாவாசிகளுக்கு கொடுத்தான். நம்ம அப்துர்ரஹ்மான் அவுஃபை பற்றி போன வாரம் சொன்னோம். மனைவியை இழந்தார், மக்களை இழந்தார், சொத்தை இழந்தார், சுகத்தை இழந்தார், ஊரை இழந்தார், தான் வைத்திருந்த ஒட்டகத்தில் கூட முடித்துக் கொண்டார்கள். எதற்காக? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இஸ்லாத்துக்காக நம்ம இந்த தாடியை கூட விட தயாராக, இந்த தொப்பியை கூட போட தயாராக, இந்த நெகத்தை கூட வெட்ட தயாராக, நம்மளை நாடி வரக்கூடிய இருக்கு. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட தயாராக, ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க தயாராக. நம்ம அந்த அப்துர்ரஹ்மான் அவுஃப் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு, எல்லாத்தையும் கொடுத்து மதீனாவுக்கு போகணும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கொடுத்து விட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, 14 நாட்கள் நடைபயணமாக மதீனாவுக்கு போகின்றார்கள். யாரிடத்திலே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போகின்றார்கள். பெருமானார் அப்துர்ரஹ்மான் அவுஃபை பார்த்தவன் அப்படியே அழுகிறான். பெருமானார் அப்படியே அழுகிறான். கண்ணீர் வடித்து எழுந்திருந்து வந்து பெருமானார் கட்டி அணைக்கிறார்கள். அப்துர்ரஹ்மான் அவுஃபை கட்டி அணைத்து பெருமானார் சொல்லுகிறார்கள், அப்துர்ரஹ்மான், எல்லாவற்றையும் இழந்துவிட்டு வந்துவிட்டோம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் இழந்தது அல்லாஹ்வுக்காக, நீங்கள் இழந்தது அல்லாஹ்வுக்காக. எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் இழந்து வந்தீர்களோ கலிமாவுக்காக, அதற்கு ஒன்றுக்கு பகரமாக நீங்கள் பெறாமல் அடையாமல் இந்த மகிரமான நகரத்தில் இருந்து மௌத்தை சந்திக்க மாட்டீர்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்காங்க.
உட்கார்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் மக்காவிலே என்னுடைய மனைவி கதீஜாவுக்கு பின்னால் கோடீஸ்வரராக வாழ்ந்தவர். அவர் தொழிலை போன்று யாரும் தொழில் நடத்தியவர்கள் அல்ல. என்னுடைய மனைவி கதீஜாவுக்கு பின்னால் இவருடைய வியாபார ஒட்டகங்கள் சரக்கேற்றி போகுமையானால் மக்கமா நகரமே வேடிக்கை பார்க்கும். அவ்வளவு உயர்வாக வாழ்ந்தவர். கலிமா ஒன்றுக்காக எல்லாத்தையும் கூட்டி எரிந்துவிட்டு கலிமா தான் முக்கியம் என்று மக்காவிலே இருந்து நடைபயணமாக மதீனாவுக்கு வந்திருக்கிறார். இவரை யார் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? பெருமானார் கேட்கிறார், யார் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? சஹாபாக்கள் எல்லா பேரும் குறிப்பிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க யார் சொல்லுகிறீர்களோ நாங்கள் பொறுப்பேற்கிறோம். நீங்கள் யார் சொல்லுகிறீர்களோ நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம். எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளிடத்திலே ஒப்படைப்பார்கள், நம்மளிடத்திலே ஒப்படைப்பார்கள். பெரும்பெரும் வசதி உள்ள சஹாபாக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள். சயீத் இப்னு ரபீஆ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீத் இப்னு ரபீஆவை கூப்பிடுகிறார்கள். சயீத் இப்னு ரபீஆ எழுந்து இருக்கிறார்கள். கோடீஸ்வர சஹாபியும் அல்ல, கோடீஸ்வர அன்சாரியும் அல்ல, பிச்சைக்கார அன்சாரியும் அல்ல, நடுத்தரமான வசதி உள்ளவர். சயீத் இப்னு ரபீஆவை அழைத்து சொல்லுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் அவரை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? உடை கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், இருப்பிடம் கொடுக்கணும். அவர் மனைவியை விட்டு வந்திருக்கிறார், அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கணும், அவருக்கு தொழில் செய்வதற்கு எல்லாம் கொடுக்கணும். எல்லா சகாபாக்களும் பார்க்கிறாங்க, சயீத் இப்னு ரபீஆவால் இதை செய்ய முடியுமா? சயீத் இப்னு ரபீஆவால் இதை செய்ய முடியுமா? சயீத் இப்னு ரபீஆ அவர்கள் வந்து அப்துல் ரஹ்மான் அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். கட்டி அணைத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்துல் ரஹ்மான் அவர்களை நான் அழைத்து செல்லட்டுமா? பெருமானார் கேட்கிறாங்க, எங்க அழைத்து செல்கிறீர்கள்? பொறுப்பு சாட்டி இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா, நான் அழைத்து செல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீத் இப்னு ரபீஆவை பார்த்து சொல்றாங்க, தாராளமாக கூட்டிட்டு சயீத் இப்னு ரபீஆ நேரடியாக முதலிலே தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். போய் என்ன செய்யறாங்க, தனக்கு உண்டான தோட்டத்தை அப்துல் ரஹ்மான் அவர்களிடத்திலே சுத்தி காட்டுகிறார்கள். சுத்தி காட்டி முடிச்சுட்டு கேட்டாங்க, வாங்க போகலாம். தன்னுடைய ஒட்டக பண்ணைக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கே சுத்தி காட்டினாங்க. சுத்தி காட்டி வீட்டுக்கு வாங்க போகலாம்னு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டினாங்க. சுத்தி காட்டி விட்டு வீட்டுக்கு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் எதற்குன்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் பார்க்க என் மனைவிமார்களை பார்க்கணும். சயீத் இப்னு ரபீஆவிடத்திலே கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் எத்தனை மனைவிமார்கள்? 2 மனைவிமார்கள். அப்ப கேட்டாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப், உங்கள் மனைவிமார்களை நான் ஏன் பார்க்க வேண்டும்? நான் எதற்காக பார்க்க வேண்டும்? அப்பதாங்க சயீத் இப்னு ரபீஆ சொன்னாங்க, தோட்டத்தை சுட்டி காட்டினேன், ஏன்னு கேட்கல. ஒட்டகங்களை சுட்டி காட்டினேன், ஏன்னு கேட்கல. வீட்டை சுட்டி காட்டினேன், ஏன்னு கேட்கல. மனைவிமார்களை வந்து பாருங்கள் என்ற உடனே ஏன் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஏன் என் மனைவிமார்களை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? என் தோட்டத்திலே பாதியை உங்களுக்கு எழுதி தரப்போகின்றேன். என் ஒட்டக மந்தையின் பாதியை உங்களுக்கு எழுதி தரப்போகின்றேன். என் வீட்டில் பாதியை உங்களுக்கு நான் எழுதி தரப்போகின்றேன். ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னைக்கு நம்மகிட்ட வேலை செய்யறாங்க, சரியான சம்பளம் கொடுக்கணுமா? நம்ம கொடுக்குற சம்பளம் அந்த குடும்பத்துக்கு போதுமாடி யாராவது எண்ணி பார்க்கணுமா? நல்லா எண்ணி பாருங்க. நம்ம என்ன முஸ்லீம்? நம்ம முஸ்லீமா? நம்ம பேருக்கு முஸ்லீம். அவர் நாளைக்கு அல்லாவுடைய அன்பை பெறுவாரா? நம்ம பெறுவோமா? நல்லது செய்கிறவர்களை கூட செய்யாதுங்கிறோம். நம்மளிடத்தில் யார் பணியாற்றி இருக்கிறாரோ அவர்கள் அடிமையாக இருக்கணும். நம்மளை பார்த்து கைவிட்டு இருக்கணும். அவர்கள் நம்மளை விட உயர்த்தவர்களா தாழ்த்தவர்களால் கூட நமக்கு தெரியவில்லை. நாளைக்கு ஏன் சொல்லும் அப்படின்னு சயீத் இப்னு ரபீஆ சொல்றாங்க. என் மனைவிமார்களை ஏன் பார்த்து சொன்னேன் தெரியுமா? என் 2 மனைவி, ஒரு மனைவியை தலாக்கு விட போகின்றேன்.
என் 2 மனைவியில் ஒரு மனைவியை தலாக்கு விடப் போகின்றேன். அதுக்கு ஏன் பார்க்க சொன்னீங்க தெரியுமா? உங்களுக்கு 2 பேருக்கு யார் அழகாக இருக்கிறார் என்று பிடிக்கிறதோ, அழகு கம்மியாக உள்ளவர்களை நான் மனைவியாக வைத்துக் கொண்டு அழகாக உள்ளவரை தலாக்கு விடப் போகின்றேன். தலாக்கு விட்டு உங்களுக்கு மனைவியாக்கப் போகின்றேன். ஏன் காரணம் என்ன? நீங்களும் நானும் சகோதரர்கள். நீங்கள் சொன்ன கலிமாவை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். கலிமா என்றால் என்னவென்று தெரியாமல் இருந்தோம். உங்கள் மக்காவிலே இருந்தால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுக்க வந்தார்கள் எங்களுக்கு. அவர்களால் தான் நாங்கள் புனிதம் பெற்றிருக்கிறோம். ஆகையினால் தான் என் மனைவிமார்களை கட்டிக்கிறோம். என் மனைவிமார்களை வந்து பாருங்கள் என்று சொன்னாங்க. அழகா சொன்னாங்க, எதுவுமே வேண்டாம், எல்லாம் எனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? இதற்காக அல்லாஹ் உங்களை வாழ வைப்பார். மனைவியை கூட விட்டு தருகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? இதற்காக அல்லாஹ் உங்களை உங்கள் பரம்பரையை கியாமத் வரைக்கும் வாழ வைப்பான். என எனக்கு மார்க்கெட்டு எங்களுக்கும் தொழில் செய்யக்கூடிய எங்களுக்கும் காரணம். அதற்கு ஏதாவது திருகம் தீராக வேண்டுமா? அவர் கேட்கிறார். அப்துல் ரஹ்மான் சொல்றாங்க, அதுவும் வேண்டாம், எனக்கு வாயிலே உண்மை இருக்குகிறது, கல்வியை அல்லாஹ்வுடைய பயம் இருக்குகிறது, என் வாயிலே உண்மை இருக்குகிறது, பொய் பேச மாட்டேன், கல்வியை அல்லாஹ்வுடைய பயம் இருக்குகிறது. ஒரு மூமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கணும். எதை செஞ்சாலும் சரி, யார் பார்க்கறாங்க, அல்லாஹ் பார்க்கறான், நம்பிக்கை வரணும். வந்தவனை பார்த்தா காஃபிர் பயப்படுவான், முனாஃபிக் பயப்படுவான், முஸ்லிம் பயப்படுவான். இல்லாட்டி அவனை பார்த்து நம்ம கையில் நிற்கணும். அதான் இன்னைக்கு நடக்குது. அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, வேண்டாம் என்று இடத்திலே இருக்கிறது. மாறுபட்டை சட்டையை மாத்திரம் காட்டுங்கள். நான் பெருமானாருடைய தோழர் என்பதை அறிமுகப்படுத்தி வையுங்கள். கொண்டி காட்டினாக அறிமுகப்படுத்தி வச்சாங்க. எல்லா இடத்திலும் ஜாமானை கைமாற்றாக வாங்கினாங்க. தொழிலை ஆரம்பித்தார்கள். அடுத்த 3வது வருடம் மதீனாவாசிகளே ஒருவர் யார்? அப்துல் ரஹ்மான். அப்ப அல்லாஹ்வுக்காக நம்மை நாம் இணைத்துக் கொள்கிற பொழுது நமக்காக அல்லாஹ் வருகின்றான். அல்லாஹ் சொல்றான் பெருமானாருக்கு, மன் காஃபல்லாஹ், என்னை யார் பயப்படுகிறார்களோ காஃபலஹு செய்யும், அவர்கள் உதவிக்கு யாரையும் தேவையில்லை, யாரிடத்திலையும் கை நீட்ட தேவையில்லை. அலியாபுரத்தில் இருந்து அவர்களுக்கு உதவி வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இஸ்லாம் முஸ்லிமாயை காப்பாற்றப்படுது, குர்ஆன் முஸ்லிமாயை காப்பாற்றப்படுது. சொல்லுங்க, இஸ்லாமியர்களை முஸ்லிமாக காப்பாற்றி இருக்கிறாரு. பாராளுமன்றத்திலேயும் சட்டமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக கட்டிக்கிட்டு இருக்கிறார். என்ன முஸ்லிம் இருக்கிறார்? குர்ஆனை யார் பாதுகாக்கிறார்? அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கான். அதனால நீங்க எடுத்து பாருங்க. நானே குர்ஆனை இறக்கினேன், நானே குர்ஆனை பாதுகாப்பேன்கிறான். குர்ஆனை பின்பற்ற வேண்டிய பின்பற்ற குர்ஆனுக்கு நஷ்டமா? எல்லா மதம் தான் என்ன அர்த்தம்? வெறிபிடித்த யானைக்கு சமம். மதம் தான் என்ன அர்த்தம்? அதை உள்ளத்துக்குள்ளே கொண்டு வைப்பது, அதுவரை எதுவுமே தெரியாது. இஸ்லாம் மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் வழிக்கு போக முடியுமா? போயிக்க. போகலையா? இஸ்லாத்துக்கு ஒன்றும் கிடையாது. நீ பேருக்கு வேணா முஸ்லிம் பேர் வச்சிருக்கிறான். உன்னை இஸ்லாமுக்கு சொல்ல முடியுமா? குர்ஆன் உனக்கு சொந்தமா? சொல்லுங்க. முஸ்லிம் பேர் வச்ச எல்லா பேருக்கும் குர்ஆன் சொந்தமா? நான் சொல்லலைங்க. குர்ஆனுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் யாருக்கு நேர் வழி காட்டும் அப்படின்னு சொல்ற பொழுது முதல் வழியிலே சொல்ற அறிஞர்கள் முதலில் முத்தகீன் குர்ஆன் சொல்லுது. நான் முத்தகீன்களுக்கு தான் சொந்தம். முத்தகீன் யாரு? அவர் முஸ்லிமா இருப்பார், உண்மையான முஸ்லிமா இருப்பார், உண்மையான மூமினா இருப்பார். இந்த இரண்டையும் அடையாளம் தான் முத்தகீனாக ஆக முடியும். அவனுக்கு தான் நான் சொந்தம் குர்ஆன் சொல்லுது. அந்த முன்னுரை யாருக்கு இருந்துச்சு? இந்த உலகத்திலேயே மதீனாவாசிகள் நடந்திருக்கு. ஆகையினால் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களை பார்த்து நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி, மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் போன உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து, மதீனாவாசிகள் பூரா ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்கள் அன்பளிப்பு கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் இடத்துக்கு வந்திருக்குங்க, உங்களை நான் அன்பளிப்பு கொடுக்கணும், அன்பளிப்பு கொடுக்குறோம். ரசூலுல்லாஹ் யோசனை பண்ணாங்க. இப்படி இறங்கினாங்க.
ஜிப்ரீல் இறங்கினாங்க. முகமது அன்பளிப்பை வாங்க போறங்களான்னு கேட்டாங்க. இப்போ முகமது சொன்னாங்க, எனக்கு தெரியல, வாங்குறதா வாங்கக்கூடாதான்னு தெரியல. அவர் ஜிப்ரீல் சொன்னாரு, நான் சொல்றது அந்த மக்களுக்கு சொல்லுங்க. என்ன சொல்றேன்னு கேட்டார் ஜிப்ரீல். பெருமானார் கேட்டார், முகமதே, மதீனாவாசிகளிடத்திலே சொல்லுங்கள், எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லுங்க, அவங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக சொல்லுங்க. உங்களை தான் இஸ்லாத்துக்கு வந்தோம் சொல்றாங்கல்ல, அதுக்கு எந்த கூலியும் நான் கேட்கவில்லை, எனக்கு எந்த கூலியும் வேண்டாம். இல்லை மவத்தத்தை பில் குருவா, குர்ஆன் எடுத்து பாருங்க. ஜிப்ரீல் சொல்லிட்டார், எந்த கூலி இஸ்லாத்தை செல்வதற்கு வேண்டாம், அதற்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான். ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, செய்யறவங்களுக்கு, இஸ்லாத்தை சொல்றவங்களுக்கு, செய்யறவங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டாம். அதற்கென்ற ஒரு கூட்டத்தை ஒதுக்கி வைத்திருக்கான் அல்லாஹ். அவர்கள் செய்வார்கள், எங்கே இருந்தாலும் அவர்களை துன்புறுத்தாதீர்கள், அவர்களை பிரியப்படுங்கள், அவர்கள் மீது ஆசை கொள்ளுங்கள். இதை மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க. கண்ணீர் வடிச்சிட்டு பெருமானாரை பார்த்தாங்க. பெருமானார் சொன்னாங்க, எடுத்துட்டு போயிருங்க, எனக்கு உபகாரம் செய்யுங்கள், உபத்திரியம் செய்யாமல் இருந்தால் போதும். உபத்திரியம் செய்ததால் தான் ராமத்துல்லாவை விட்டு மதீனாவுக்கு வந்தேன் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் அன்புக்குரியவர்களே, வேறுக்குத்தான் முஸ்லிமார், வேறுக்குத்தான் முஸ்லிமார். இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு அவருக்கு இல்லை. ஒரு பசியாளிக்கு தண்ணி இல்லை, ஒரு பசியாளிக்கு சாப்பாடு கிடையாது. நம்மள்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு உபகாரம் கிடையாது. உபகாரம் செய்கிறவர்கள் நாம் செய்கின்றவர்களையும் கூட நாம் தடுத்துகிறோம். நாம் முஸ்லிமா, மதீனாவாசிகள் முஸ்லிமா, நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா, அவர்கள் நெருக்கமா? நாளைக்கு அவர்கள் இதே கேள்வியை கேட்பார்கள், நாங்கள் எப்படி இருந்தோம், நீ எப்படி இருக்குகிறாய், நீ முஸ்லிமான்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாத்திரம் சிந்தியுங்கள். ஏதாவது சிறப்படைவதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லாம் நல்ல வழியில் உங்களுக்கு நடந்து தந்தல் புரிவானாக, வாகன பகவானாக அணிகளும் தெரிந்தார்கள்.